பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ಪುತ್ರ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசுப்பா ஒரு சிறு சாட்சியாக வைத்ததுக்காக நான் இயேசுப்பாக்கு நன்றி சொல்றேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಾನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. லாஸ்ட் மந்த்ல இருந்து எங்க பாப்பாக்கு ஃபீவர் கண்டினியூஸா ஃபீவர் இருந்துச்சு. சிரப் கொடுக்கும் போது சரியாயிடும், ஆனா மறுபடியும் அந்த ஃபீவர் வந்துடும். ಹೋದ ತಿಂಗಳಿಂದ ಮಗುವಿಗೆ ಬಹಳ ಜ್ವರ ಆಗಿತ್ತು. ಸಿರಪ್ ಕೊಡುವಾಗ ಕಡಿಮೆ ಆಗುತ್ತದೆ, ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಜ್ವರ ಬರ್ತಾ ಇತ್ತು. ஃபீவர் நல்லா ஆயிடுச்சு. 2 வீக்ஸ் அப்படியே மறுபடியும் ஃபீவர் முடிஞ்சதும் நல்லா ஆயிட்ட உடனே பாப்பாக்கு லூஸ் மோஷன் ಆಯ್ತು. 2 ವಾರ ಜ್ವರ ಹಾಗೆ ಇತ್ತು. ಆದರೆ ಜ್ವರ ಕಡಿಮೆ ಆಗಿದ ನಂತರ ಅವನಿಗೆ ಬೇಗನೆ ಲೂಸ್ ಮೋಷನ್ ಶುರು ಆಯಿತು. ಮೋಷನ್ போகும்போது ಬ್ಲಡ್ வந்துடுச்சு. ಮೋಷನ್ ಹೋಗುವ ಸಮಯದಲ್ಲಿ ರಕ್ತ ಕೂಡ ಬಂತು. சரி, அப்புறம் ஒவ்வொரு சாட்டர்டேவும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இது மாதிரி கண்டினியூஸாக ஒரு 3 சாட்டர்டே எல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்கோம். ಹೋದ ತಿಂಗಳು 3 ಶನಿವಾರನ ನಾವು ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ನಾವು ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ. மோஷன் நல்லா ஆயிட்டு உடனே மறுநாள் பார்த்தா ஃபுல் ಬಾಡಿ மொத்தம் ஒரு ரேஷஸ் மாதிரி வந்துடுச்சு. ಮೋಷನ್ ಎಲ್ಲ ನಿಂತ ನಂತರ ಮತ್ತೆ ಪುನಃ ಬೇರೆ ದಿನದಲ್ಲಿ ಮೈ ಎಲ್ಲ ಇಡೀ ಮೈ ಎಲ್ಲ ಒಂಥರ ರ್ಯಾಷಸ್ ತರ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇತ್ತು ಶರೀರದಲ್ಲಿ. ಪಾಪಾ அப்படியே ಅದೆல்லாம் போட்டு கீறிக்கிறோம், அதெல்லாம் பார்க்கவே முடியல. ಅದೆಲ್ಲ ನೋಡಿ ದೇಹ ಎಲ್ಲ ಕೆರೆದಿ ಅಲ್ಲಿ ಶರೀರಕ್ಕೆಲ್ಲ ಗಾಯವಾಗುವುದನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಆಗಿತ್ತು. சரின்னு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இது ஒரு 15 டேஸ்க்கு நீங்கள் சிரப் கொடுங்க, லோஷன் எல்லாம் அப்ளை பண்ணுங்க, இன்கேஸ் சரியாகலை பபிள்ஸ் மாதிரி வந்துடுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗೋ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಹೇಳಿದ್ರು ಇದೊಂದು ವೈರಲ್ ಆಗದಿರೋ ಒಂದು ರೋಗ, ಇದಕ್ಕೆ ಒಂದು ಸಿರಪ್ 15 ದಿನಕ್ಕೆ ಸಿರಪ್ ಕುಡೀರಿ ಮತ್ತೆ ಲೋಷನ್ ಎಲ್ಲ ಹಚ್ಚಿರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಮತ್ತೆ ಶರೀರಕ್ಕೆ ಏನೋ ಒಂಥರ ಬಬಲ್ಸ್ ತರ ಬಂದಿದ್ದಾದ್ರೆ ನೀವು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬಂದು ತೋರಿಸ್ಬೇಕು ಅಂತ ಡಾಕ್ಟರ್ ಅವರು ಹೇಳಿದ್ರು. அன்னைக்கு வந்துட்டு மறுநாள் நாங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு நாங்கள் அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணோம். அங்கிள் இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபீவர் வந்துச்சு, மோஷன் வந்துச்சு, இப்போ ரேஷஸ் வந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு பாப்பா கண்டினியூஸாக ஒன்று விட்டால் ஒன்று நல்லானா அடுத்து இன்னொன்று ஸ்டார்ட் ஆகிடுது. ಭಾನುವಾರ ಚರ್ಚಿಗೆ ಬಂದಾಗ ನಾವು ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ಹೇಳಿದೆ, ಈ ಪ್ರಕಾರವಾಗಿ ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆ, ಒಂದು ರೋಗ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ರೆ ಮತ್ತೆ ಪುನಃ ಬೇರೆ ಒಂದು ಬರುತ್ತದೆ, ಆ ಥರ ಬಹಳ ಕಷ್ಟದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ ಅಂತ ಪಾಸ್ಟರ್ ಬೆಳಿಗ್ಗೆ ನಾವು ಹೇಳಿದ್ದೇವೆ. திருப்பி அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள்ன்ட்டு ஒரு ஆயில் ப்ரேயர் பண்ணி கொடுத்துட்டு பாப்பாக்காக ஜெபிச்சாங்க. வீட்டுக்கு போன உடனே 80% ಮೊತ್ತ ಕಂಪ್ಲೀಟ್ அந்த ரேஷஸ் ಮೊತ್ತமே நல்லாயிட்டு. ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಒಂದು ಎಣ್ಣೆಯನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಟ್ಟು ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ 80% ರೋಗವಾದದ್ದು ಅವನ ಶರೀರವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. ಮರುನಾள் ಕಾಲಿಲ್ பார்க்குற சுத்தமா ரேஷஸே ಇಲ್ಲ. ಮರುದಿನ ಬೆಳಗ್ಗೆ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅವನ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ರೋಗ ಇಲ್ಲ ಆಗಿತ್ತು. ಎಲ್ಲ ಮಹಿಮೆಯು ಯೇಸಪ್ಪಕ್ಕೆ ಉಂಟಾವதாக. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಉಂಟಾಗಲಿ.